இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஆக்சின்ஸ் in plant growth regulators, in plant growth and development, in plant physiology. ஆக்சின்ஸோட டிஸ்கவரி 1880ல சார்லஸ் டார்வின் வந்து ஒரு யூனிலேட்ரல் growth, ஒரு பக்கமாவே சாயிர கர்வேச்சர்னா அந்த கர்வேச்சர் சாயிறது. ஸோ இப்படி இந்த மாதிரி சாயிற மாதிரி ஒரு growth-ஐ எந்த பிளான்ட்ல பார்த்தாரு? கெனனரி கிராஸ், அதாவது Phalaris canariensis, கோலியோப்டைல் டு லைட், அதாவது லைட்டை நோக்கி யூனிலேட்ரல்னா ஒரு பக்கமாவே வளருது அந்த சாய்வு. ஸோ அதை யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா டார்வின், சார்லஸ் டார்வின். அப்புறமா அவரோட சன் பிரான்சிஸ் டார்வின். அது இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு வேலை செய்யும் போது அதை நோட் பண்ணாங்க. அதாவது லைட்டு தான் சோர்ஸ், அந்த சோர்ஸை நோக்கி அந்த ஒரு பர்டிகுலர் அந்த கெனரரி கிராஸ் மட்டும் அந்த கர்வேச்சரை உருவாக்குது. லைட்டை நோக்கி அந்த கர்வேச்சரை உருவாக்குது. அதாவது யூனிலேட்ரல் ஒரு பக்கமா போகுது. இது ஜஸ்ட் அப்சர்வேஷன் தான், அப்சர்வ் பண்ணாங்க. அதனால தான் இந்த ஆக்சின்ஸோட டிஸ்கவரியான கிரெடிட் வந்து வென்ட்டுக்கு போச்சு. சார்லஸ் டார்வின்கோ அவரோட சன் பிரான்சிஸ் டார்வின்கோ கிடைக்கல. ஏன்னா அவங்க தே ஹேட் அப்சார்ப்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கெனனரி கிராஸ். ஓகே, கெனனரி கிராஸ். அண்ட் இது வந்து அவினா கோலியோப்டைல், அதாவது அவினா பிளான்ட்டு. ஓட்ஸ், எக்ஸாம்பிள் ஓட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த டார்வின் எதை நோட் பண்ணார்னா இது கெனரரி கிராஸோட கோலியோப்டைல் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கமாக சாயுது, யூனிலேட்ரல் ஒரு பக்கமாக தான் போகுது இல்லையா? அது யூனிலேட்ரல்னா ஒரு பக்கமாகவே கோலியோப்டைல் இருக்கும்போது ஒரு பக்கம் எதை நோக்கி போகுது? லைட்டை நோக்கி போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அபெக்ஸை கட் பண்ணியாச்சு, அதை வந்து கேப் போட்டு ஷீல்டும் பண்ணியாச்சு. அப்படி பார்க்கும்போது என்ன அங்கே தெரியல, அந்த கர்வேச்சர், அதாவது இந்த ஒரு கர்வேச்சர் பார்க்க முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாய்சன் ஜென்சன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அந்த புக்கில் இருக்கிறது என்னன்றது நான் சொல்கிறேன். பாய்சன் அண்ட் ஜென்சன் 1913ல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்காவை ஒரு பேரியரை இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பண்ணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யூனிலேட்ரல் growth. ஏன்னா ஒரு பக்கம் தான், இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் இருக்கு, அதனால யூனிலேட்ரல் இது லைட்டை நோக்கி போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குலாட்டின் பேரியர் ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு. அப்போது அந்த ஒரு சைடில் வந்து யூ கேன் சி த யூனிலேட்ரல் growth இன்சர்ட் பண்ணியிருந்தா கூட அந்த லேட்ரல் growth இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போ growthக்கு ரெஸ்பான்சிபிள், அதாவது செல் எலாங்கேஷன் ஒரு பக்கமாக நடக்கிறதுனால இது நடக்குது. ஸோ இதுக்கு காரணம் ஆக்சின்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பாய்சன் அண்ட் ஜென்சன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் த டேர்ம் வந்து ஆக்சின்ஸ், இது ஒரு கிரீக் வேர்டு. ஆக்சின்னாவே டு க்ரோ. ஸோ இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது, இந்த டேர்ம் ஆக்சினை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாருன்னா F.W. Wendt. 1926ல தான். அதுவும் அவர் எதில் கண்டுபிடிச்சிருக்காரு? ஓட்ஸ் அவினா கோலியோப்டைல ஐசோலேட் பண்ணியிருக்காரு. ஸோ கோலியோப்டைல்னா என்ன? இந்த பாருங்க, இந்த மாதிரி முளை வருது இல்லையா? அதாவது இந்த மோனோகாட் பிளான்ட்ஸ்ல இப்போ எப்படி வந்து பிளெமியூல் ராடிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா? மோனோகாட் பிளான்ட்ஸ்ல மட்டும் இந்த முளையை வந்து கோலியோப்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓட்ஸோட கோலியோப்டைல்ல தான் அவர் இந்த ஆக்சின்ஸை ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணியிருக்காரு. யாரு? வென்ட்டு. அண்ட் இந்த ஆக்சின்ன்றது ஒரு கிரீக் வேர்டு, டு க்ரோ. இது கேட்கலாம் 1 மார்க்ல. ஆக்சின்ஸ்னா என்ன? கிரீக் வேர்டு. அது எந்த வேர்டு? கிரீக் வேர்டுன்னு கேட்கலாம். அதோட மீனிங் என்ன? டு க்ரோ. F.W. Wendt 1928ல ஆக்சின்ஸ் வந்து அகார் ஜெல்லிலையும் இருக்குன்றத கலெக்ட் பண்ணாரு. ஸோ ஆக்சின்ஸை அகார் ஜெல்னா என்னது?
ஜெலிடியம் கிராசிலேரியால இருந்து ஐசோலேட் பண்ற ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் தான் அகார். அதை நாம டிஷ்யூ கல்ச்சர்ல மீடியமா யூஸ் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலஸ், அதாவது இந்த நம்ம டிஷ்யூஸை வச்சு ஒரு பிளான்ட்டை வளர்க்குறோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டை எடுத்து அதுல இருந்து ஒரு ஹோல் பிளான்ட்டை வர வைக்கிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மீடியம் வந்து அகார் மீடியமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் இந்த ஆக்சின்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கலெக்ட் பண்ணியிருக்காரு F.W. வெண்ட். நெக்ஸ்ட்டு கோகல் அண்ட் ஹாக்ஜன் ஸ்மித் 1931ல் ஆக்சின்ஸை ஹியூமன் யூரின்ல இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் ஹியூமன் யூரின்ல ஆக்சின்ஸ் என்ன ரோல் என்றது இதுவரையும் தெரியல. அதுக்கு அவங்க பேர் என்ன வச்சாங்கன்னா ஆக்சின் ஏ. ஆக்சின் ஏன்னு யார் பேர் வச்சது? கோகல் அண்ட் ஹாகன் ஸ்மித். எந்த வருஷம்? 1931. அதுக்கப்புறம் 1934ல இதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ், அதாவது ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் சிமிலர் டு ஆக்சின் ஏ, ஆக்சின் மாதிரியே கார்ன் கிரெயின் ஆயில். கார்ன் கிரெயின் ஆயில் என்னது? கார்ன் தெரியும் இல்லையா, அந்த கார்ன்ல இருந்து எடுத்திருக்காங்க, அதாவது மக்காச்சோளம், அந்த இதுல இருந்து எடுத்திருக்காங்க, ஆயில்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு பேரும் ஆக்சின். அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா ஆக்சின் பி. கோகல் எட்டால் 19, அதாவது கோகலும் அவரோட டீமும் 1934 எட்டாலுன்னாவே அவங்களோட டீம் ஒர்க், கோ ஒர்க்கர்ஸ், ஒரு கொலீக்ஸ் எல்லாமே சேர்ந்து, ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ அவர் தான் டீம் ஹெட்டாக இருப்பார். அவர் கீழே எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்க. 1931ல் ஹெட்டிரோ ஆக்சின்ன்றதை கண்டுபிடிச்சாங்க பிளான்ட்ஸ்ல இருந்து. அதுக்கு கெமிக்கலா அதை நம்ம என்ன பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டோல் அசிட்டிக் ஆசிட், IAA அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அக்கரன்ஸ். ஆக்சின்ஸ் எங்க இருக்கும்? ஆக்சின்ஸ் வந்து ஜென்ரலா ஸ்டெம் டிப் இல்லைன்னா ஷூட் டிப்ஸ். ஷூட்டுன்னா மேலே இருக்கிற, அதாவது லீஃபு, ஸ்டெம்மு, அதெல்லாமே சேர்ந்தது ஷூட் சிஸ்டம். இப்போ நாம ஷூட் டிப்பும் சொல்லலாம், ஸ்டெம் டிப்பும் சொல்லலாம். ஸோ ஸ்டெம் டிப் அண்ட் ரூட் டிப்ல தான் ஆக்சின்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே ப்ரெசென்ட் ஆகி சிந்தசிஸ் ஆகி மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு போகுது. ஸோ இது வந்து அக்கரன்ஸ். இப்போ ஆன்டி ஆக்சின்ஸ்னாவே என்னது? ஆக்சின்ஸோட வேலையை தடுக்கிறது தான் இந்த ஆன்டி ஆக்சின்ஸோட வேலை. இது 2 மார்க்லயோ இல்லை 3 மார்க்லயோ கேட்கலாம். ஸோ ஆன்டி ஆக்சின் காம்பவுண்ட்ஸ் வேர் அப்ளைட் டு த பிளான்ட் inhibit the effect of auxin. ஸோ ஆன்டி ஆக்சின்ஸ்னா என்னன்னா, பிளான்ட் எந்த பார்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஆக்சின் வேலை நடக்கக்கூடாதோ அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்ல நாம இந்த ஆன்டி ஆக்சின்ஸை போட்டோம்னா ஆக்சினோட எஃபெக்ட் நின்னுடும். எக்ஸாம்பிள், ஆன்டி ஆக்சின்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2,4,5 ட்ரை அயோடின் பென்சோயிக் ஆசிட், TIBA. 1 மார்க்ல கேட்கலாம். TIBA என்னது? ஆன்டி ஆக்சின்ஸ். 2,4,5 ட்ரை அயோடோ பென்சோயிக் ஆசிட். அப்புறமா நாப்தலமைன், ஓகே, நாப்தலமைன். இது ரெண்டுமே வந்து ஆன்டி ஆக்சின்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, நேச்சுரல் ஆக்சின்ஸ் அண்ட் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ். நேச்சுரல் ஆக்சின்ஸ் என்ன? பிளான்ட்ஸ்ல நேச்சுரலா சிந்தசைஸ் ஆகிற ஆக்சின்ஸ். ஸோ பிளான்ட்ஸ்லயே இருக்கிற ஆக்சின்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? நேச்சுரல் ஆக்சின்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் பியூட்டாரிக் ஆசிட். அப்பா சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் என்னது? ப்ரிப்பேர் பண்றது, நாம ப்ரிப்பேர் பண்ற ஆக்சின்ஸ், அதாவது நேச்சுரல் இல்லாம லெபார்டரியில ப்ரிப்பேர் பண்ற ஆக்சின்ஸை தான் நம்ம சிந்தட்டிக் ஆக்சின்ஸ், ஆர்டிஃபிஷியலா சிந்தசைஸ் பண்றது. 2,4-D அப்படின்னு சொல்லலாம். 2,4-டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். அப்புறமா 2,4,5-T, 2,4,5 ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட், நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், NaA. ஸோ 1 மார்க்ல கேட்கலாம். ஃப்ரீ ஆக்சின்ஸ்.
ஃப்ரீ ஆக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸியாக ஐசோலேட் பண்ண முடியும், பிளான்ட்ஸில் ஈஸியாக டிஃப்யூசபிள் ஆகும். ஸோ ஈஸியாக சிந்தசைஸ் ஆகி ஈஸியாக டிஃப்யூஸ் ஆச்சுன்னா அந்த ஆக்சின்ஸ் என்ன? ஃப்ரீ ஆக்சின்ஸ். எக்ஸாம்பிள் IAA, இண்டோல் அசிட்டிக் ஆசிட். பவுண்ட் ஆக்சின்ஸ் என்ன? ஈஸியாக ஐசோலேட் பண்ண முடியாது, ஈஸியாக டிஃப்யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேணும் டிஃப்யூஸ் ஆகணும்னா, இல்லை சால்யூபிள் ஆகணும்னா. எக்ஸாம்பிள் இதுவும் IAA சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிகர்சர், முன்னோடி. இந்த ஆக்சின் எதுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா அமினோ ஆசிட் ட்ரிப்டோஃபான். ட்ரிப்டோஃபான் தான் IAAக்கு முன்னோடி. அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் அதாவது ஜிங்கும், அதாவது ட்ரிப்டோஃபானும் ப்ளஸ் ஜிங்கும் தேவை ஆக்சின்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரிப்டோஃபான்ன்றது ஒரு அமினோ ஆசிட், ஸோ ஜிங்க்கும் தேவை. ஸோ ட்ரிப்டோஃபான் தான் ப்ரிகர்சர். யாருக்கு முன்னோடி? IAAக்கு. அப்புறமா ஜிங்க்கும் தேவை இந்த ஆக்சின் சிந்தசைஸ்க்கு. கெமிக்கலாக பார்த்தோம்னா ஆக்சின்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா இண்டோல் அசிட்டிக் ஆசிட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது இண்டோல் அசிட்டிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது இண்டோல் பியூட்டாரிக் ஆசிட். பட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சின்ஸ் எதோட சிமிலராக இருக்கு? இண்டோல் அசிட்டிக் ஆசிடோட சிமிலராக இருக்கு அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ், ஆக்சின்ஸ் போலார் இன் டிரான்ஸ்போர்ட். போலார்னா சிந்தசைஸ் ஒரு இடத்துல ஆகுது, அது மற்ற பார்ட்ஸுக்கு போகுது, அதுதான் போலார் இன் டிரான்ஸ்போர்ட். ஸோ இங்கே 2 types ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, பேசிபீட்டல் அண்ட் அக்ரோபீட்டல் டிரான்ஸ்போர்ட். ஸோ பேசிபீட்டல்னா இப்போ ஃப்ளோயம். ஸோ ஃப்ளோயமே பார்த்தீங்கன்னா ஷூட். ஸோ ஸ்டெம் டிப்பில் சிந்தசைஸ் ஆச்சுன்னா அது ரூட்டுக்கு போச்சுன்னா, அதாவது ஸ்டெம் டிப்ன்றது மேலே அபோவில் இருக்குது, ரூட் டிப்ன்றது பிலோவில் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே வந்ததுன்னா அந்த மூமெண்ட்டுக்கு பேர் பேசிபீட்டல். ஆக்ரோபீட்டல் பார்த்தீங்கன்னா அதாவது ரூட் டிப்லேருந்து சிந்தசைஸ் பண்ணி ஷூட் டிப்க்கு போகிறது. ஸோ ஷூட் டிப்லேருந்து ரூட்டுக்கு வரது ஃப்ளோயம் மூலமாக நடக்குது. அது பேசிபீட்டல். ஆக்ரோபீட்டல் பார்த்தீங்கன்னா ரூட்ல இருந்து ஷூட்டுக்கு போகுது, அது சைலம் மூலமாக நடக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன். நெக்ஸ்ட் பயோ அசே, அவினா கர்வேச்சர் டெஸ்ட் ஆர் வெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சொல்லலாம். இப்போ இது அவினா பிளான், அதாவது ஓட் பிளான்ட்டோட கோலியோப்டைலை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எடுத்துக்கிட்டு அந்த ஓட் பிளான்ட் கோலியோப்டைலோட டிப்பை கட் பண்ணியாச்சு. அந்த டிப்பை எடுத்துட்டு போயிட்டு அகார் பிளாக் மேலே வச்சாச்சு, பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ பிளேஸ் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த கோலியோப்டைல் டிப்பை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ இந்த அகார் பிளாக்கை எடுத்துட்டு கட் பண்ண கோலியோடைப் மேலே வைக்கிறோம். அப்படி வச்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்ன ஆகுது? கர்வேச்சர், அதாவது பெண்டிங் டுவர்ட்ஸ் த லைட் ஏற்படுது. அப்போ இதுதான் அவினா கர்வேச்சர் டெஸ்ட், அதாவது கர்வேச்சர். அந்த மேலே ஆக்சின்ஸ் கர்வேச்சர் எதுக்குன்றத நான் சொல்றேன். இது கர்வேச்சர் டெஸ்ட். இப்போ பயோ அசே மீன்ஸ் testing of substance from their activity in causing a growth response in a living plant or its part. So bio is ஒரு பர்டிகுலர் அந்த சப்ஸ்டன்ஸால அந்த லிவிங் பார்ட்ல growth சேஞ்ச் ஆகுது. அதை தான் இங்கே பயோ அசேன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொசீஜரில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்போ அவினா சீட்லிங்ஸை எடுத்துக்கிறோம். அந்த அவினா சீட்லிங்ஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 15 to 30 millimeter ஹைட்டில் இருக்கணும். அபவுட் 1 millimeter ஆஃப் கோலியோப்டைலை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது இது இந்த கோலியோப்டைல் 15 to 30 millimeter இருக்கணும். அண்ட் இதுலேருந்து இந்த கட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும்? 1 millimeter ஹைட்டில் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டோமா? இப்போ அந்த கட் பண்ண அபிக்கல் பார்ட்டை நேச்சுரல் ஆக்சின்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிப்பை அகார் பிளாக்ல வைக்கணும். ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ் 2 to 4 or 5 hours இல்லை 3 hours அப்படி வச்சுக்கலாம்.
ஓகே, ஸோ இந்த பீரியட்ல அந்த ஆக்சின்ஸ், அதாவது கட் பண்ண அந்த டிப்ல இருக்கிற ஆக்சின்ஸ் வந்து அகார் பிளாக்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதாவது டிஃப்யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆக்சின்ஸ் இருக்கிற அகார் பிளாக்கை திரும்பவும் ஒன் சைட் ஆஃப், அதாவது இந்த இது வந்து ஸ்டம்ப், அதாவது டிப் இல்லாததை கட் பண்ணதை, ஸோ அதில் ஒரு பகுதி ஒரு சைடில் மட்டும் நாம் என்ன பிளேஸ் பண்ணுறோம், இந்த அகார் பிளாக்கை பிளேஸ் பண்ணுறோம். ஸோ பிளேஸ் பண்ணியாச்சா? இப்போ இந்த ஆக்சின்ஸ் அகார் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த அகார் பிளாக்ல இருக்கிற ஆக்சின்ஸ் திரும்பவும் கோலியோப்டைல், கட்டான அந்த கோலியோப்டைல் மேலே வச்சோம் இல்லையா, அந்த அகார் பிளாக்ல இருக்கிற ஆக்சின்ஸ் திரும்பியும் டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ டிஃப்யூஸ் ஆகுதா? ஸோ அந்த டிஃப்யூஸ் ஆன, அதாவது அகார் வந்து அதில் போன உடனே என்ன நடக்குது, வித்தின் அன் ஹவர் அந்த காலியோப்டைல் வந்து பெண்ட் ஆகுது ஆப்போசிட் சைடு. ஸோ இது சைட், அப்புறமா இது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு பெண்டாக இருக்கிறது நம்ம மெஷர் பண்ணணும். இதுதான் வென்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். ஃபர்ஸ்ட், ஆக்சின்ஸ் வந்து ப்ரொமோட் செல் எலாங்கேஷன் இன் ஸ்டெம் அண்ட் காலியோப்டைல். இப்போ இந்த ஆக்சின்ஸோட டிப்பில், இந்த ஸ்டெம்மோட டிப்பில் ஆக்சின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆக்சின்ஸ் வந்து ஸ்டெம் எலாங்கேஷன், செல் எலாங்கேஷன் நடந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெம் எலாங்கேஷன் வெளியில் நம்மளுக்கு தெரியும். ஸோ லைட்டை நோக்கி போகும். நெக்ஸ்ட், at higher concentration auxins inhibits the elongation of roots. இப்போ அதாவது ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்ததுன்னா ஆக்சின்ஸ் ரூட் எலாங்கேஷனை தடுக்குது. லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்துச்சுன்னா ப்ரமோட்ஸ் ரூட் growth. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்ததுன்னா ஆக்சின் ரூட்டோட growth வந்து தடுக்குது. கம்மியா இருந்ததுன்னா ரூட்டோட growth ப்ரமோட் பண்ணுது. நெக்ஸ்ட், அப்பிக்கல் டாமினன்ஸ். இப்போ ஆக்சின்ஸ் அப்பிக்கல் பட்ல ஆக்சின்ஸ் அதிகமா இருந்ததுன்னா லேட்ரல் பட்டோட growth வந்து அஃபெக்ட் தடுக்குது, அதாவது ஸ்டாப் பண்ணுது, தடுக்குது. அதுவே இங்க பாத்தீங்கன்னா அப்பிக்கல் பட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்பிக்கல் பட்டை ரிமூவ் பண்ண உடனே லேட்ரல் பட்ஸ் வளர்ந்து பிரான்ச்சஸை கொடுக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, அப்பிக்கல் டாமினன்ஸ். இது 2 மார்க்ல கேட்கலாம். சப்ரஷன் ஆஃப் growth in lateral bud by apical bud due to auxin produced by the apical bud. It is termed as apical dominance. Next, auxin prevents abscission. So auxins இருந்ததுன்னா abscissionனா falling of leaf, fruits, buds இதெல்லாமே தடுக்கும். இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த லீஃபை நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பகுதியில் வந்து ஆக்சின்ஸ் இருக்கு. ஸோ லீஃபை கட் பண்ணதுனால இந்த இடத்துல என்ன இல்லை, ஆக்சின்ஸ் இல்லை. அதனால இப்போ என்ன ஆகுது, பீட்டியோல் கீழே விழுந்துருச்சு. அதுவே ஆக்சின்ஸ் இருந்திருந்தா என்ன நடந்திருக்காது, இந்த மாதிரி ஃபாலிங் ஆஃப் பீட்டியோல் நடந்திருக்காது. ஸோ அதனால ஆக்சின்ஸ் எதை ப்ரிவென்ட் பண்ணுது, அப்செஷன்னா என்ன, ஃபாலிங் ஆஃப் ஃப்ரூட், அதாவது ஃப்ரூட்னா ப்ரீமெச்சூரா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துடும். ஃப்ரூட்டு, ஃப்ளவரு, பட்டு, லீஃப் இது எல்லாமே, அதுதான் வந்து ஆக்சின்ஸ் அதை தடுக்குது, அப்செஷனை தடுக்குது. நெக்ஸ்ட், இட் இஸ் யூஸ் டு எராடிகேட் த வீட் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் 2,4-D அண்ட் 2,4,5-T. இப்போ 2,4-Dயும் 2,4,5-Tயவும் களை செடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மருந்தை போட்டு அடிச்சிட்டாங்கன்னா வீட் பிளான்ட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அந்த மருந்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,4-D இல்லைன்னா 2,4,5-Tன்னு இருக்கும். அதாவது 2,4-D டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் இல்லைன்னா 2,4,5-T ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இது ரெண்டுத்தையும் இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம ஃபீல்ட்ஸில்
போட்டு அடிச்சிட்டோம்னா வீட் பிளான்ஸ் வராது, எராடிகேட் பண்ணிடலாம். வீடி பிளான்ஸ்னா அன்வான்ட் பிளான்ஸ் இந்த ஃபீல்டில் தேவையில்லாத செடியை களை செடின்னு சொல்லுவாங்க, அதை எராடிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் வந்து பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரூட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ். அதில் சீட்ஸ் இருக்காது, ஏன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கலை, சீட்ஸ் இருக்காது. இப்போ பப்பாயா, டொமேட்டோ, வாட்டர் மெலான், கிரேப்ஸ், பனானா இதுலெல்லாம் சீட்ஸ் இல்லாமல் இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? இந்த ஆக்சின்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சின்ஸ் வந்து சீட் டார்மன்சியை பிரேக் பண்ணுது. ஸோ டார்மன்சினா நீ இப்போ போட்டிருப்ப அந்த விதையை சீடை போட்டிருப்ப, அது அப்படியே அது அப்படியே தூங்கிட்டு இருக்கும். டார்மன்சினா ரெஸ்டிங் பீரியட் மாதிரி தான். அது உடனே வந்து ஜெர்மினேட் ஆகுது, ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வரலாம், இல்லை 1 வருஷம் கழிச்சு வரலாம். அப்போ உனக்கு அது மறந்து கூட போயிருக்கு, இந்த இடத்துல நம்ம சீடை போட்டோமே, என்ன வளரலையே, இது எப்படி இப்போ வந்துச்சு, இப்போ போட்டிருப்போம், அது போடும்போது வரலன்னு விட்டுட்டுருப்போம். ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அது திரும்ப வரும்போது நம்ம இங்கே போடவே இல்லையே, இந்த செடி எப்படி வந்ததுன்னு தோணும். ஆனால் அந்த ஒரு 3 to 4 இயர்ஸ் அது வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும், தூங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்காம டார்மன்சியை பிரேக் பண்ணுற கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கு? ஆக்சின்ஸ்க்கு இருக்கு. ஸோ டார்மன்சி பிரேக் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஜெர்மினேஷன் நடக்கும். ஜெர்மினேஷன் ஆச்சுன்னா பிளான்ட்டு வளரும், நம்மளுக்கு ஒரு பெரிய மரமாக கூட கிடைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.